என்னடா ரொம்ப நாளா வீடியோவே போடாம சுத்திட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. நானும் போடலாம் தான் நினைச்சேன். பட் எங்க ஒரே சம்பவத்துக்கு மேல சம்பவமால இருக்கு. இது எதுவும் நம்ம கோயிற மாதிரி தெரியல. நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஏதாவது கண்டென்ட் நல்லா தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட போறோம்ல, அந்த கண்டென்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லி தேடுறப்பதான் இந்த One UI 7.0 அப்டேட் ஒன்று வந்துச்சு. இந்த வீடியோவை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சாம்சங் யூசர்ஸ்லாம் என்கிட்ட ஒரு 1-2 கருத்து வந்து சொன்னாங்க. அதை கேட்ட பிறகு இந்த வீடியோவை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவாச்சு. அது என்னன்னா, இந்த ஒரு அப்டேட் வந்த பிறகு இதுல இருக்கிற ஒரு ஃபீச்சரை பார்த்து அச்சோ இவரா அப்படின்ற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இதுல ஒண்ணு இருந்துச்சு. பட் இவருக்கு முன்னாடி இந்த ஃபீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து இவர் தான். இவருக்கு இதான் வேலை. இவர்னாலதான் வந்து இப்ப எல்லாருமே அந்த ஃபீச்சரை பார்த்து பயப்படுறாங்க. அப்படி என்ன இந்த ஃபீச்சர்ல இருக்கு, இது போக எதுவும் ஃபீச்சர் நல்லா கொடுத்துருக்காங்களா இல்ல எப்பயும் போல டம்மியா எதுவும் வந்திருக்கா அப்படின்றத நான் முழுசா சொல்லிடுறேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த போனை ஆன் பண்ணி டிஸ்பிளேவை ஆன் பண்ண உடனே இதுல வந்து புது ஐகான்ஸா லைக் அந்த ஐகான்ஸ் எல்லாம் நல்லா மாத்தி, அதுவும் முக்கியமா இந்த கேமரா ஐகான் முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா அந்த பன்னி மூக்கு இருக்கு தெரியுமா, அப்படிதான் அதோட கலரும் இருக்கும். ஒரு கேமரா ஐகான் வேற நமக்கு பாக்குறதுக்கு அது தெரியவே தெரியாது. பட் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி லுக் வைஸ் நல்லா இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி One UI 5.0ல தான் இந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 இதுக்கு அப்புறம் இப்போ இந்த One UI 7.0ல அப்படி என்ன பெரிய ஒரு வித்தியாசம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கலரை லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, அந்த விட்ஜெட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் S23 Ultra வீடியோல ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு இதை பத்தி வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறோம், பாத்துக்கோங்க. பட் ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா அந்த விட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஏத்த மாதிரி அந்த ஷேப்பை வந்து சின்னதா வைக்கணும் பெருசா வைக்கணும்ன்ற மாதிரி ஆர்கனைஸ்டா உங்க ஹோம் ஸ்கிரீன்ல உங்களால எத்தனை விட்ஜெட்ஸ் வேணா வச்சுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீச்சர் வேற எந்த போன்லயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமா வந்து இந்த விட்ஜெட்ஸ் ஆப் எல்லாமே சம்பந்தமே இல்லாம நான் தான் கேலரி, நான் தான் பிளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி கீழே வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல, என் ஹோம் பேஜ் பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்க ஸ்கிரீனை லாங் பிரஸ் பண்ணி செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு விட்ஜெட்ஸோட சைஸ், விட்ஜெட்ஸோட லேபிள், ஆப்ஸோட லேபிள் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி உங்க ஹோம் ஸ்கிரீனை பாக்குறதுக்கு நீட்டா உங்களால வச்சுக்க முடியும். அடுத்த அப்டேட் வந்து ரொம்ப பெரிய அப்டேட்லாம் இல்ல, சின்ன அப்டேட் தான். உங்க ஆப் மெனுக்குள்ள போயிட்டு சர்ச் கீழே இருக்குமா, அது பக்கத்துல இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் பண்ணி ஆல்பபெட்டிக்கலி வெர்டிகல் ஆர்டர்ல ஆப் மெனுஸ் எல்லாத்தையுமே உங்களால வந்து பாத்துக்க முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்ல ஒன்னு சொன்னேன் தெரியுமா, அவர் தான். பட் அந்த அப்டேட்டை நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்குமே வந்து இதுல வந்து ஒரு முன் அனுபவம் இருக்கு. அதனால நானும் இந்த போனை பார்த்து கொஞ்சம் பயந்தேன். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து ஐபோனோட 8+ தான். பட் இப்போ வந்து 16+, அதாவது அங்க இருந்து டைரக்ட் ஜம்ப் இந்த போனுக்கு வந்து. ஸோ அதில் ஜம்ப் ஆகுறப்ப எனக்கு இந்த விஷயத்தில் கடுப்பானது என்னன்னா, 8+ல வந்து கண்ட்ரோல் சென்டர் இருக்குல்ல, என்னதான் வந்து அந்த ஃபோன் பெருசாக இருந்தாலும் ஜஸ்ட் கீழே இருந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்படி எடுத்தாலே எனக்கு வந்து கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆயிரும். பட் இந்த ஃபோனில் இப்படி இழுத்தா வரும் மேலே போக போக பார்த்தா, நீ இந்த எட்ஜில் இருந்து இழுத்தாதான் நான் கண்ட்ரோல் சென்டர் வருவேன், இந்த எட்ஜில் இருந்து இழுத்தாதான் நான் நோட்டிஃபிகேஷன் வருவேன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாத்தையும் இந்த சைடு இருந்து கஷ்டப்பட்டு இழுத்தாலும் இவங்களை எல்லாத்தையும் ரிட்டர்ன் அனுப்பணும்னு நம்ம நினைச்சா அதுவும் இப்படிலாம் அனுப்ப முடியாது. இங்க இருந்து நீ இப்படி இருந்து இப்படி இழுத்தா மட்டும்தான் நான் போவேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சரை தான் வந்து இந்த S25 சீரீஸ்ல இப்போ கொண்டு வந்ததா சொன்னனால தான் எல்லாருக்குமே. ஏன்னா அந்த 16 கூட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நம்ம டக்குன்னு அக்சஸ் பண்ணிடலாம். இந்த டிஸ்பிளேலலாம் வந்து ஒரு கையில் பண்ணுறது வந்து சாத்தியமே கிடையாது. இந்த கையை வச்சு இப்படி பண்ணால் மட்டும்தான் உண்டு. பட் இதை நாங்கள் வந்து இன்னும் இன்டெப்த்தாக போய் பார்த்தப்ப இந்த இதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அதாவது இந்த அப்டேட்ல எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, நோட்டிஃபிகேஷனை லெஃப்ட் சைடும் கண்ட்ரோல் சென்டரை ரைட் சைடுமா, எது அவன மாதிரி தான் இங்கேயும் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க. பட் இதுல நான் வந்து வித்தியாசமா கொடுக்குறேன்ற பேர்ல இதை வந்து நம்மளால செப்பரேட் பண்ணியும் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி இல்ல கம்பைன் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஒரே இலையில வந்து நோட்டிஃபிகேஷனும் கண்ட்ரோல் சென்டரும் 2 பேருமே வர்ற மாதிரி. சப்போஸ் நீங்க கம்பைன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த மாதிரி நீங்க இழுத்தீங்கனாலே ஈஸியா 2டையுமே உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுல முக்கியமானது என்னன்னா, இந்த கண்ட்ரோல் சென்டர்லாம் வந்து பாக்குறதுக்கு நல்லா கியூட்டா இருக்கு. நமக்கு ஏத்த மாதிரி இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியுது. அப்புறம் முன்னாடி எல்லாம் வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ள போய் தான் இந்த எக்ஸ்ட்ரா பிரைட்னஸா இருக்கட்டும், டால்பி அட்மாஸ் ஆன் பண்றது ஆஃப் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே அங்க போய் பார்ப்போமா, அது எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த கண்ட்ரோல் பேனல்லே நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியுமா. அதாவது இப்போ பிரைட்னஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவா வேணும்னா அந்த பிரைட்னஸை லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீச்சரா வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுவும் வந்து இவர்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுனா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த S25 ரிவ்யூலே நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, டைனமிக் இல்ல
நவ்பார்னு சொல்லி இதுல பேர் மட்டும் மாறி இருக்கும், பட் அதே மாதிரி இருக்கும். நம்ம வந்து லைக் பாட்டு கேட்டாலும் சரி, இல்லைன்னா சாம்சங் ஹெல்த் யூஸ் பண்ணாலும் சரி, வாய்ஸ் ரெக்கார்ட் யூஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் வந்து இங்க வந்து சின்னதா வந்து ஷோ ஆயிருமா. புது ஃபீச்சரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு ஃபர்தரா தெரியணும்னா நீங்க போய் ரிவ்யூ வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கேமராக்குன்னு நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்போ இந்த வாட்டி நல்லாவே அக்சசபிளா கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்றேன்னா இப்ப ஃபிளாஷ் ஆன் பண்ணணும், டைமர் ஆன் பண்ணணும்னா எல்லாமே வந்து அந்த ஆப்ஷன் ஃபுல்லா மேலதான் இருக்குமா. ஸோ நமக்கு வந்து எடுக்கிறப்ப ஒரு கடுப்பு உண்டாகும். பட் இந்த வாட்டி எல்லாமே வந்துட்டு அக்சசபிளா வந்து கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அப்புறம் இந்த ப்ரோ மோடு, ப்ரோ வீடியோ மோடு இது எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் வளவலன்னு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சலசலன்னு கொடுக்காம கரெக்டா என்ன இருக்கோ அதை வந்து கிளீனா சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆடியோ பிளேபேக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க வீடியோ எடுக்கிறீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஏதாவது மியூசிக் ஓடிட்டு இருக்குன்னா அதுவும் சேர்ந்தே தான் ரெக்கார்ட் ஆகுமா. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்களா, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அனிமேஷனுக்குன்னு பார்த்தோம்னா One UI 6ல இருந்து One UI 7க்கு வந்து எனக்கு அப்கிரேட் நல்லாவே ஃபீல் ஆகுது. எதனாலனா ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் நம்ம இப்படி ஸ்வைப் பண்ணுவோம் தெரியுமா, அதுல எல்லாம் அனிமேஷன் 3D வந்து பாக்குறதுக்கு சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமா வந்து இந்த ஆப் ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றது, ஸ்வைப் பண்றது, இதுல எல்லாத்துலயுமே நம்மளால நல்ல அப்கிரேட வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் பேட்டரிக்கெல்லாம் சார்ஜ் போடுறப்ப அந்த அனிமேஷன், லாக் ஸ்கிரீன், ஹோம் ஸ்கிரீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஏஐன்னு பார்த்தோம்னா லைவ் கால் டிரான்ஸ்கிரைப் இருக்கு. பேசி முடிச்ச காலையும் நம்மளால டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். அதுல ஏதாவது சர்ச் பண்ணணும்னாலும் சர்ச் பண்ணிக்கலாம், சம்மரைஸ் பண்ணியும் நம்மளால அதை பார்த்துக்க முடியும். அண்ட் பிளஸ் இந்த அடிஷனலா வந்து அலார்ம்லாம் வந்து குரூப் பண்ணி வச்சுக்க முடியுமா. இது அந்த அளவுக்கு எதுக்கு யூஸ் ஆக போறது இல்ல. சப்போஸ் நீங்க ஒரு நாளைக்கு வந்து இந்த 6 மணிக்கு ஒரு அலாரம், 6:10க்கு ஒரு அலாரம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலாரம் வச்சிருக்கீங்களா, அதை வந்து சண்டே டைம்ல ஆஃப் பண்ணா ஒன்னொன்னா ஆஃப் பண்ணணும். இதை வந்து நீங்க மொத்தமா குரூப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே இதான் நீங்க இதை வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த போட்டோவெல்லாம் வந்து கொலாச் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி சின்னதா எக்ஸ்ட்ராவா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது சாம்சங் UI ஈகோசிஸ்டம் வந்து நியர்பை சாம்சங் டிவைஸோட வந்து நாங்க ரொம்ப நல்லா பெட்டர் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது இன்னும் லான்ச் ஆகாதனால நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியல. வந்தோடனே அதையும் டெஸ்ட் பண்ணி சொல்லிடுறோம். ஓவராலா நம்ம இந்த அப்டேட்ல என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அப்படி ஒண்ணு சிறப்பாவோ புதுசாவோ எந்த கண்டுபிடிப்புமே இதுல வந்து கிடையாது. அந்த போன்ல இருந்து இதுல எடுத்து பாதி விஷயத்த வந்து இங்க அப்படியே அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர வேற எந்த புதுமையான விஷயமே இல்ல. பட் நீங்க சாம்சங் தான் எனக்கு வேணும், எனக்கு வந்து ஐபோன்லாம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அப்டேட் வந்து சாம்சங் காரங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட். அண்ட் S25ல வந்து பாக்ஸ்ல நமக்கு One UI 7 வந்துடும். மிச்ச போனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபெப் எண்ட்ல இல்ல மார்ச்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போனுக்குலாம் வருதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. டாடா.